உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருப்பாருங்க. ஃபுல்லாகவே இன்னைக்கு நல்லவராகவே இருப்பார். ஏன்னா உங்கள் மனசு சுத்தமாக இருக்குது, உங்கள் மனசில் பாவம் இல்லை, கரெக்டாக சுத்தமாக இருக்குது உங்கள் மனசு. அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். என்னங்க மனுஷங்க நல்லா பழகுறாங்கங்க, ஆனால் பழக 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 அப்படியே கெட்டவங்களாக மாறிடுறாங்க. அப்படியே ஏன் தான் பழகணும் அப்படின்னு ஆயிடுது. ஆனால் இந்த தேவன் இருக்கார்ல, நீங்கள் பழக பழக அவர் எப்படி இருப்பார்? அப்படியே ஸ்வீட்டாகவே இருப்பார், நல்லவராகவே இருப்பார். அவர் கெட்டவராக மாறவே மாட்டார். மனுஷங்க கெட்டவராக மாறிடுவாங்க, கெட்டவங்களாக மாறிடுவாங்க. நல்லா இருப்பாங்க ஆனால் கெட்டவங்களாக மாறிடுவாங்க, ஏதோ ஒரு கெட்ட புத்தியை காமிப்பாங்க. ஆனால் நம்ம தேவன் இருக்கார்ல, நல்லவராகவே இருப்பார். நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் மாறவே மாட்டாருங்க, அப்படியே இருப்பார். அதான் நம்ம தேவன். எத்தனையோ பேர்கிட்ட பழகி கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கள, இந்த இயேசுகிட்ட பழகி பாருங்களேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம கிச்சனில் சமைக்கும் போது ஒரு கரண்டி வச்சு குழம்ப டேஸ்ட் பண்ணுறோம், கூட்டை பொரியல்லாம் டேஸ்ட் பண்ணுறோம்ல, இந்த இயேசுவை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், ருசித்து பார்க்கணும். எப்படி ருசித்து பார்க்கறது? உங்கள் மனசார அவரை ருசித்து பார்க்கணும். அவர் எவ்வளவு நல்லவர், எப்பேற்பட்டவர் அப்படின்னு அவரை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவர் ரொம்ப நல்லவர், சரிங்களா? கெட்டவராக மாறவே மாட்டாருங்க. வீடை நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணுவோம்ல, அது மாதிரி இதயத்திற்குள்ள நம்ம மனசை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லவராக இருப்பார். அதுக்கு ஒரு கண்டிஷன், இயேசு உங்ககிட்ட நல்லவராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய மனசை சுத்தப்படுத்தி வைக்கணும். நீங்கள் சுத்தப்படுத்தி வைக்கலன்னா அவர் கெட்டவராக மாறிடுவார். எப்பவும் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த மனசு மற்றவங்கள கேவலமாக பார்க்கும், பொல்லாததுங்க நம்ம மனசு இருக்குதே, கேவலமாக மற்றவங்கள பற்றி தப்பாலாம் பேசும், எண்ணங்கள்லாம் வரும், தப்பான எண்ணங்கள்லாம் வரும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மனசை சுத்தப்படுத்தணும். அப்படி சுத்தப்படுத்தும் போது தேவன் என்ன பண்ணுவார்? நல்லவராகவே உங்களுக்கு இருப்பார். இந்த உலகத்துடைய குப்பைகள் எல்லாமே எங்கெங்க இருக்கும்? நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கும். மனசுக்குள்ள குப்பைகள் இருக்கும். அதை என்ன பண்ணணும்? அதை சுத்தப்படுத்தணும். தேவன்கிட்ட சாரி 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 கேட்கணும். ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிடுங்க, அவர்கிட்ட சாரி சாரி கேளுங்களேன், மனசு சுத்தமாக ஆயிடும். அப்போ ஏசு அப்பொழுதும் நல்லவராகவே இருப்பார், கெட்டவராக மாற மாட்டார், சரிங்களா? நம்மளுக்கு என்னங்க, ஏசு நம்மக்கிட்ட நல்லவராக இருக்கணும், அவ்வளோ தானே, ஒன்றுமே இல்லை. மனசை சுத்தப்படுத்துங்க. நம்ம யோபு இருக்காங்களா, அவங்க காலையில் எழுந்து குளிச்சாங்களா, என்ன பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. குளிச்சாங்களா, வேலைக்கு போனாங்களா, அவங்க வியாபாரம் தானே பண்ணாங்க, பிஸ்னஸ் பண்ணாங்க, அங்கே போனாங்களா தெரியாது. ஆனால் காலையில் எழுந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க பலி செலுத்தினாங்க. அவங்க இதயத்தை சுத்தப்படுத்தினார்கள். பெரிய பணக்காரங்க, அந்த ஊட்ஸ் நாட்டில் அவங்க தான் பெரிய பணக்காரங்க. ஆனால் அவங்க எழுந்து என்ன பண்ணாங்க? மனசை சுத்தப்படுத்தினாராம் யோபு. என்னங்க எவ்வளோ நல்லவராக இருக்கார் பாருங்க. அதனால தான் தேவன் அவர்கிட்ட எப்பொழுதும் நல்லவராகவே இருந்தார். யோபு கிட்ட நீங்கள் உங்களுடைய இதயத்தை சுத்தப்படுத்தணும். யோபு அதிகாலையிலே எழுந்து பலி செலுத்தினான், ஆடு மாடு பலி செலுத்தினான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எப்படி உங்கள் உடம்பை பலியாக பலிபீடத்தில் வச்சிடணுங்க. நம்ம ஆடு மாடுலாம் வைக்க முடியாது, இந்த காலம் மாறிடுச்சு. ஏன்னா இயேசு பலி ஆயிட்டார், நமக்காக அவர் உயிரை விட்டுட்டார். அதனால் ஆடு மாடுலாம் பலி செலுத்த முடியாது இந்த காலத்தில். அப்போ எதை பலி செலுத்தணும்? உடம்பை தான். ஏன்? இந்த உடம்பு இருக்குதுல்ல, ஒத்து வராது, ஜெபம் பண்ண ஒத்து வராது, அப்புறம் துதிக்கிறதுக்கு ஒத்து வராது, பாட்டு பாடுறதுக்கு ஒத்து வராது, பைபிள் படிக்கிறதுக்கு ஒத்து வராது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறதுக்கு இந்த உடம்பு ஒத்து வராது. அதனால் இந்த உடம்பை தூக்கிட்டு போய் காலையிலேயே பலிபீடத்தில் வச்சுட்டு நம்ம இதயத்தை சுத்தம் பண்ணிடணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இயேசு நல்லவராகவே இருப்பார், சரிங்களா? இந்த உடம்புக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணணும்? சாவடிச்சிடணும். மனசில் உள்ள எல்லா ஆசைகள், உலக பிரகாரமான ஆசைகள் தூக்கிட்டு போய் இதை தூக்கி பலிபீடத்தில் வச்சிடணும்.
சரிங்களா? நம்ம மனசை சுத்தப்படுத்தணும். மனசை சுத்தப்படுத்தினீங்கன்னா இயேசு நல்லவராக இருப்பார். நல்லவராக இருந்தால் என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு எல்லாமே செய்து கொடுத்துருவார். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அவ்வளோத்தையுமே அவர் வந்து செய்து கொடுத்துருவார். சரிங்களா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய இதயம் சுத்தமாக இருக்குது, அவங்களுடைய மனசு சுத்தமாக இருக்குது. அதனால் நீங்கள் நல்லவராகவே இருப்பீங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நன்மைகள் செய்வீங்க, நல்லா வச்சுப்பீங்க. நன்றி. உங்கள் பிள்ளைங்க அவங்களுடைய இதயத்தை சுத்தமாக வச்சுருக்காங்க, பாவம் இல்லாமல் தூய்மைப்படுத்தி வச்சுருக்காங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. உங்கள் பிள்ளைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா. தொடுங்கப்பா, தொடுங்க. அவங்கள வந்து ஆரோக்கியத்தை கொடுங்க. ஒரு டாக்டர் தொட்டால் எதுவும் நடக்காது. நீங்கள் தொடுங்களேன்ப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை தொடுங்கப்பா. தொட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சுகம் கிடச்சிடும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நன்றி அப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நரகத்தில் பூச்சி தள்ளிடுவீங்க. அந்த தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர ஆசைப்படுறோம். அங்கே அனுப்புங்க. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்களை நல்லா கழுவி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு நொடி நீங்கள் 2வது தடவை இந்த பூமிக்கு வருவீங்க. நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா. அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க, உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணமிட்ட நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. நன்றி அப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது. தயவு செய்து ஆண்டவரே, அதற்கும் நீங்கள் தான் உதவி செய்யணும்பா. நன்றி ராஜா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் சொந்தக்காரராக, ஓடராக வருவீங்க. 1000 வருடம் நீங்கள் தங்குவீங்க. இங்கேயே நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க. 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். முழு ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.